எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரியார் திருவடிகளை போற்றி. அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. பயப்படாமை, பிறருக்கு கொடுத்து உதவுதல், அறிவு, முயற்சி, இந்த நான்கும் அரசனுக்கு தகுதிகளாகும். வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். காஞ்சி மகான் அருளிய தெய்வத்தின் குரல். கண்டமும் அகண்டமும் ஒரே ஒரு சூரியன் தான் உள்ளது. கையிலே கொஞ்சம் ஜலத்தை எடுத்துக்கொண்டு நல்ல வழுவழுப்பான தரையில் அதை தெளித்தால் ஒவ்வொரு முத்து ஜலத்திலும் பிரதிரூபமாக ஒரு சூரியன் தெரிகிறது. அவையெல்லாம் பிரிந்து பிரிந்து காணப்பட்டாலும் அநேக சூரியன்கள் இருப்பதாக ஆகாது. ஜலம் தெளிக்கிறோம், எல்லா ஜல துளியிலும் சூரியன் தெரிகிறார். அப்போ நிறைய சூரியன் இருக்கு நம்ம சொல்ல முடியுமா? சூரியன் ஒன்றுதான். அவ்வாறே உலகில் காணும் இத்தனை ஜீவராசிகளுக்குள் சிறியதாக மின்மினுக்கின்ற அறிவொளி அனைத்தும் ஒரே பிரம்மத்தின் பிரதிபலிப்பு தான். எவ்வளவோ ஜீவராசிகள் இந்த மண்ணுலகில் இருக்கு இல்லையா? அந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கும் அந்த சக்தி, அந்த அறிவொளி தான் அந்த பரபிரம்மத்திலிருந்து வெளிப்பட்ட அறிவொளி துணுக்குகளாகும். எங்கிருந்து வந்ததுன்னா எல்லாமே பரபிரம்மத்திலிருந்து வந்தது. இப்போ மேகம் கடலிலிருந்து நீரை எடுத்துட்டு அப்படியே திருப்பி மேகம் நம்மளுக்கு சூரிய பகவான் மூலமா நீர் ஆவியாக மேலே போய் மேகம் அது திருப்பி நம்மள்கிட்ட கொடுத்துடுறது. ஒரே நீர் தான். அது மாதிரி பரம்பொருள் ஒன்றுதான். அதுல இருந்து நாம எல்லாருமே அந்த பரம்பொருளோட அருள்னால அந்த அம்சமா நம்ம எல்லாமே இந்த பூமியில பிறவி எடுத்திருக்கோம். இதைத்தான் ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியர் அவர்கள் பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் சொல்லி இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கும் அகண்டமான ஒரே சக்தி எதுவோ, அறிவு எதுவோ, அந்த எல்லை கடந்த சக்தி தான், அறிவுதான் நம்மிடத்தில் ஒரு எல்லைக்குள் பிரிந்து கண்டம் கண்டமாக தோன்றுகிறது. அந்த ஒரே வஸ்துதான் வேதத்தின் அந்தத்தில் இருக்கும்படியான தத். அது என்பது தத் என்றால் தூரத்தில் எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிறது என்று அர்த்தம். நாம் இப்போது இருக்கும் நிலையில் அது தூரத்தில் இருப்பதாக தோன்றினாலும் உண்மையில் தூரத்தில் கிட்டத்தில் எல்லாமுமாய் இருப்பது அதுதான். அது நீயேதான். தத்துவம் என்கிறது வேதம். எல்லா இடத்திலையும் பரவி இருக்கிறது தான் அந்த பரபிரம்மம். தூரமோ கிட்டவோ அப்படியே கிடையாது. எல்லாமே அவருடைய ரூபம்தான். எல்லாமே தான். வானம், கடல், காற்று, மண், எல்லா இடத்திலும் அவருடைய சொரூபம் தான் எல்லாமே. இதன் அடுத்த பகுதி நாளை காண்போம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதாக்கு ஜெய்.